ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்திருக்கு. அதாவது நாளைக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ரீஎன்ட்ரி ஆக போகிற 2 ஃபீமேல் கண்டஸ்டன்ஸை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்களை போகலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து 4 கண்டஸ்டன்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து வியானா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் பிரவீன் ராஜ், பிரவீன் காந்தி, 3 பேர் இன்றைக்கி என்ட்ரி ஆனாங்க. ஸோ மொத்தமாக 4 பேர் வந்திருக்காங்க. நாளைக்கு 2 பேர் தான் வர போகிறாங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. யார் அப்படின்னா ரம்யா ஜோ. ஸோ ரம்யா ஜோவும் அடுத்தது அப்சரா. ஸோ 2 பேர் தான் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நுழைய போகிறாங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. என்னங்க இன்னும் கனி வரணும், எஃப்ஜே வரணும், துஷார் இருக்காங்க, இன்னும் கெமியை காணோம். ஏங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இவங்களாம் வந்தாங்கன்னா அப்சரெல்லாம் பெருசாக பேச மாட்டாங்க. அவங்க ஆல்ரெடி இந்த போய் பேசுறது கிடையாது. ஆனால் ரம்யா ஜோ, அதாவது யாரெல்லாம் சாண்ட்ராக்கு அகென்ஸ்டாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு இறக்குற மாதிரியே ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா வெளியில் போய் ரம்யா ஜோ நிறைய விஷயங்கள் சாண்ட்ராவை பற்றி தான் சொன்னாங்க. நான் போகும்போது அவ்வளோ அழுகுறாங்க, அதுக்கு முன்னாடி தான் என்ன கலாய்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி வியானா சாண்ட்ராவை பற்றி தான் சொன்னாங்க. பிரவீன் ராஜ் ஒரு சில விஷயங்கள் அதான் ட்ராமான்னு கலாய்க்கிறாரு. பிரவீன் காந்தி என்ன பேசலாம் நான் கவனிக்கல. திவாகர் ஆப்வியஸ்லி விஜய் பார்வதிக்கு தான் சப்போர்ட்டு, அதனால் அங்கே பேசிகிட்டு இருக்காரு. அப்படின்னும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்களெல்லாம் உள்ளே இறக்கி சாண்ட்ராவை தான் இந்த வாரம் அனுப்ப போகிறாங்களான்றதும் தெரியல. பயங்கரமாக இருக்குது. அவங்களும் ரொம்ப அப்படியே இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன இந்த மாதிரி பண்ணுறாங்களே, வியானெல்லாம் வந்து பயங்கரமாக என்ன டார்கெட் பண்ணுறா, என்ன பண்ணுறது தெரியல, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்கிறான்லாம் சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நாளைக்கு ரம்யாஜோ வந்து என்ன சம்பவங்கள் பண்ண போகிறாங்க தெரியல. ரம்யாஜோ சும்மாவே பொங்குவாங்க. இப்போ வந்து ரீஎன்ட்ரி வேறு கொடுக்குறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அப்சரா இந்த வாட்டியாவது ஓப்பன் அப்பாக பேசுவாங்களான்னு தெரியல. அவங்களோட தரமான கருத்துக்களை வச்சா இன்னும் நல்லா இருக்கும். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் யாரை முதல் எதிர்பார்க்குறீங்க இந்த ரீஎன்ட்ரியில்? கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.